தேவையான அளவு எண்ணெய், அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது ஈஸியாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் பொடி, வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மசால் பொடி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பரும் ஆட் பண்ணுவோம். சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஹாஃப் குக் ஆன அப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நண்டு நல்லா ஹாஃப் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு.